இஷ்டத்துக்கு கடவுள் பயம் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது என் ஹஸ்பண்டும் என் பொண்ணு ரகசிய வருகையில தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க போல. ரகசிய வருகை அப்படின்னா என்னக்கா புதுசு புதுசா சொல்றீங்களேக்கா? மனுஷகுமாரனுடைய ரகசிய வருகைனா நம்மளுக்கு முன்னால யாரெல்லாம் மறிச்சாங்களோ அவங்கள யாரெல்லாம் ஜீவியம் பரிசுத்தமா ஜீவியம் பண்ணாங்களோ அவங்களுக்கு மனுஷகுமாரனுடைய சத்தம் கேட்குமா. அவங்க எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரோட எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம். அதுக்கப்புறம் பூமியில யாரெல்லாம் பரிசுத்தமா ஜீவியம் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் ஆண்டவரோட எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம். மீதி பாவம் செஞ்ச நம்ம எல்லாரும் இப்ப அந்த கிறிஸ்தனுடைய அந்த ஆட்சி கடுமையான ஆட்சியில மாட்டிக்கிட்டோம். போலீஸ் சொல்றாங்களே 666னா என்னங்க சிஸ்டர்? 666 போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்களே. ஆமா, என்ன நம்ம அத கையில போட்டுட்டாதான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க முடியும். இங்க நல்லா ஜீவியம் பண்ணலாம். ஆனா நிச்சயம் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது, நரகத்துக்கு தான் போக முடியும். என்ன செய்யணும் சிஸ்டர்? நானும் பரலோகத்துக்கு வருவேன் சிஸ்டர். அங்க போய் எல்லாரும் பாப்போம் சிஸ்டர். எல்லாம் இருக்கவே எல்லாம் குத்தவே கூடாது சிஸ்டர். நானும் அந்த 666 நிச்சயம் நான் போட மாட்டேன். அப்படியே அவங்க போலீஸ் சொன்ன மாதிரி நம்மள கொன்னாலும் பரலோகத்துக்கு போய் என் ஹஸ்பண்டையும் என் பொண்ணையும் நான் பாத்துக்கிடுவேன். ஆமா சிஸ்டர், நானும் போய் பாப்போம் சிஸ்டர். வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் மறுபடியும் போய் நம்ம கேட்கலாமா? சரி போலாம். என்னமா முடிவு பண்ணிட்டீங்களா? சார் முடிவு பண்ணிடுறேன் சார். போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படித்தானே? வாங்க சார், கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். கையில போட்டா நெத்தியில போட்டா சார் கண்டுபிடிச்சிருந்தா சரி சார். அது ஓரமா நில்லு. சார் நான் போட மாட்டேன் சார். இவ்வளவு நேரம் சொல்லி ஏமா உனக்கு தனியா சொல்லணுமா? நான் பண்ணல சார், நான் போட மாட்டேன். நான் போட மாட்டேன் முத்திரி. ஏமா உனக்கு உயிர் மேல ஆசையே இல்லையா? நான் போட மாட்டேன், ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன் சார். ஏமா உனக்கு இவ்வளவு நேரம் கதை சொல்லிட்டு போனா இப்போ வந்து புதுசா நீ ஒரு கதை சொல்ற? நான் போட மாட்டேன் சார். நீங்க என்ன பண்ணாலும் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல. ஐயா ரொம்ப கோவக்காரு. நான் போட மாட்டேன். என்ன பண்றது? இந்த அம்மா இவ்வளவு சொல்லது கேட்க மாட்டேங்குது. என்ன சார் பண்றேமா? உன் கூட முத்திரை போட்டுட்டாங்கன்னா உனக்கு மட்டும் என்ன கூட வந்தவங்க போட்டு போய் வர மாட்டேங்கிறாங்க. நான் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன் சார். நான் போடல முத்திரை. நீங்க என்ன சொன்னாலும் நான் போட மாட்டேன். அப்படின்னா அவன் உயிரை கொடுக்கறது நீ தயாரா இருக்க? நான் ரெடியா இருக்கிறேன். பரலோகத்துக்கு அப்படி நான் போனாலும் ஆண்டவர் அங்க போய் என்னோட ஹஸ்பண்டையும் பொண்ணையும் நான் பாத்துக்கிறேன். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அப்ப நான் கண்டது கனவு தானா? ஐயோ கனவோ நினைவோ முதல்ல நீ உட்காரு பிள்ளை. தண்ணி எடுத்துடாமா? தண்ணி எடுத்து என்னடி ஆச்சு? டிவி பார்த்திருந்தா கூட பரவாயில்ல. என்னடி ஆச்சு? என்னாச்சு? இங்கதான் இருக்கீங்களா? எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்ததுங்க. அந்த கனவுல ஆண்டவருடைய ரகசிய வருகை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. அதுல நீங்களும் டயானாவும் இறந்து, அதாவது ஆண்டவருடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டீங்களாம். நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்களை கம்ப்ளைண்ட் பண்றேன். அவங்க அந்த 666 நீங்க சொன்னீங்கல்ல அந்த கிறிஸ்தனுடைய கடுமையான ஆட்சி வரும்னு, அந்த 666 போட சொன்னாங்க. நான் போட மாட்டேன் மறுதளிச்சனா என்னை ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கனவு வந்தது. ஆமாமா. கடைசி நேரத்துல நீ இயேசு சுவாமி மறுதளிக்காம பரவாயில்ல, இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா வாழ்னா கூட ஏசப்பாக்களை இறந்த பின்னாலும் போகுங்கிற நம்பிக்கையில இருந்தலையே. அதாவது ஏசப்பா அவருடைய வருகைக்கு அந்த சீக்ரெட் வருகையோ ஒரு வேலை இருந்தா கூட அது உன்னை ஆயத்தப்படுத்துறாரு. அதுதான் ஒரு சின்ன கனவு மூலமா உன்னை ஆண்டவர் திருத்தினாரு. இனி நம்ம அப்படி செய்யாம இருப்போமா? ஆமாங்க. இப்போ மனம் மாறிட்டேன். பைபிள் வாசி ஜெபம் பண்ணி கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவேன். உலக பிரகாரமான ஆசைகள் நான் முதலிடம் கொடுக்க மாட்டேன். மனம் மாறிட்டேங்க. தயானா நம்ம ஜெபம் பண்ணலாமா? இதுதான் வேணுமா? ஜெபி நீ வாங்க ஜெபம் பண்ணலாம். எங்க நேசிக்கிற நல்ல பிதாவே, கொடுத்த இந்த அருமையான வேலைக்கா ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட சுவாமி எங்களை குடும்பமாய் சேர்த்தீர், உங்களுடைய பாதத்திலே வர செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு கனவு மூலமாக உங்களுடைய ரகசிய வருகை எப்படிப்பட்டது என்பதை உணர்த்தினீர். அதற்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு உமக்கு சாட்சியாக நாங்கள் ஜீவிக்க கிருபை செய்திருந்தோம்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதற்கு ஏற்ப உமக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க கிருபை செய்தோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். நமக்கு தெரியும். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் மத்திய வானில் மகிமையாக வரும்போது அவருக்கு மகிமையாக வாழ்கிற வாழ்க்கை உள்ளவர்கள் மாத்திரம் கர்த்தருடைய சரீரத்திற்கு ஏற்ற மாதிரி மறுரூபப்படுத்தி அவர்களோடு அவர் சேர்த்துக் கொள்வார். இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். அதற்கு பிறகாக வரும் 7 வருடங்கள் மிகவும் கொடிய துன்பமான நாட்களாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம். அந்த கொடுமையான நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து போகாதபடிக்கு கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருக்கு சாட்சியாக வாழ்வோம். வருகைக்கு ஆய்வு கொடுக்குவோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பணத்தை தேடுறியா, இடம் போடுறியா, சொத்து வாங்குறியா, வீட்டை கட்டுறியா, பணத்தை தேடுறியா, இடம் போடுறியா, நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்கட்டும், கிடைப்பதெல்லாம் நல்லதாக கிடைக்கட்டும், நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்கட்டும், கிடைப்பதெல்லாம் நல்லதாக கிடைக்கட்டும். பாடலுக்கு பிறகு சபைக்கான ஆண்டறிக்கையை செயலாளர் வாசிப்பார்கள்.